40 நாள் லெண்டிங் டேஸில் இருக்கும். இந்த லெண்டிங் டேஸில் பல பேர் பல முடிவுகள் எடுத்திருப்போம். என்னென்னா, இந்த 40 நாளும் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், அவருக்காக நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் தலையில் பூ வச்சுக்க மாட்டேன், நான் ஆடம்பரமாக என்னை அலங்கரிச்சிக்க மாட்டேன், இந்த 40 நாளும் என்னை நான் தாழ்த்திப்பேன் அப்படின்னு சொல்லி பல முடிவுகள் எடுத்திருப்போம். 90% பேர் இந்த முடிவுகளை கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்காங்க. பாரம்பரியமாக இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ரிலீஜியனாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், அவருக்காக நம்ம இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறோம். உண்மையிலே ஆண்டவர் எதுக்காகங்க சிலுவை எடுத்துகிட்டு அவ்வளோ பாடுபட்டார்? நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை புது மனுஷனாக மாற்றணுன்னு தான் அந்த சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்ம பல முடிவுகளை இப்படி பாரம்பரியமாக எடுத்திருக்கலாம். ஆனால் உண்மையான ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? நம்ம மனம் புதிதாகணும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. நம்மளுடைய ஃபாஸ்டிங், நம்மளுடைய எல்லா சாக்ரிஃபைஸும் ஓரம் இருக்கட்டும்ங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது, அவர் நமக்காக பாடுபட்டதுக்கு முக்கியமான நோக்கமே நம்ம புது மனுஷங்களாக மாறி பாவத்தை விட்டு தூரம் வரணும் அப்படின்னு தான். இன்றைக்கி அதை நம்ம கடைப்பிடிப்போம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் பல தீய எண்ணங்களோ, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கமோ, இல்லை பலரை சபிக்கிற பழக்கமோ, பல கெட்ட பழக்கங்களோ இருந்தால் அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம உண்மையிலே கொடுக்குற உண்மையான ஃபாஸ்டிங். உங்களுடைய ரிலீஜியஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு மனம் புதிதாகட்டும், ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டோம், உண்மையான லெண்டிங் டேஸில் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது படி நடப்போம். காட் பிளஸ் யூ.